அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ஹெச் ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இல்லை உடனே தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்லாத மனு பெரும்பாலும் மாவட்ட அளவில் தீர்வு காணக்கூடியது, அங்கே அரசுக்கு கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்வு காணக்கூடியது, எல்லாவற்றிற்கும் தமிழ்நாடு முழுக்க முகாம் நடக்குது. மொத்தமாக இதை கொண்டு யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு பூரா அவங்க கேட்டிருக்க கோரிக்கையில் நிறைவு செய்யக்கூடிய விஷயங்களை பட்டா கேட்குறாங்க, வீடு கேட்குறாங்க, ஒவ்வொன்றும் கேட்குறாங்க. அப்படி தாலுகா அலுவலகங்களுக்கு சென்று அவர்களுக்கு நிவாரணம் இல்லாதவர்களுக்கும் இதில் எல்லாமே நிவாரணம் கிடைக்கும். சார், காமராஜரை பற்றி திருச்சியில் MP சொன்னதுக்கு இப்போ காங்கிரஸ் முழுக்க எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கான திமுக சம்பந்தமாக ஆர்ப்பாட்டங்கள்லாம் அறிவிச்சு அது அதை பற்றி அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது நாங்கள் போட்டியை போடல. ஏன்னா அவர் ஒரு பச்சை தமிழர், வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்று ஏற்றுக்கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணாவார். அந்த வழியில் தான் கலைஞர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜை, அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம், ஒரே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதியார். அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி இணைய போகுது. அதாவது இப்போ இடமா சொல்லுவாங்க, பொய் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. 10 தடவை பொய்யை சொன்னால் உண்மையாயிரும்னு நினைக்கிறார் பாவம். அது நடக்காது. அதாவது ஒரு கெட்டிக்காரன் பொய் சொன்னான்னா 8 நாளைக்கு கூட இருக்காது, அதுக்கு தான் இருக்காது, அவ்வளோதான். 4 ஆண்டுகள் நடந்த இதை மறைக்கிறதுக்கு தான் இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு எடுத்திருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளில் கிடைக்காத சலுகைகளையும் கிடைக்காத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றவர் தான். அவர்கள் வீடு தேடி கொண்டு முதலமைச்சரே சேர்க்கின்ற பணியை இன்றைக்கு இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு, எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அத்தனை துறைகளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, அண்டர் ஒன் ரூஃப். 46 நிவாரணங்களை நீங்கள் பெறலாம். நீங்கள் எல்லா நிவாரணம் கிடைக்கும். இது இப்போ ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் பெரம்போக்கில் குடியிருக்கேன், பட்டா வேணும்னு. இதெல்லாம் உடனே கொடுத்துருவோம். வீடு கேட்குறாங்க, கிராம பஞ்சாயத்து இருந்தால் உடனே கொடுத்துருவோம். டவுனுக்கு இப்போ கொண்டு வருவோம். இல்லை, அதை சொல்லலை. காமராஜர் இறந்தவன் அவருக்கு இரவு பகலாக தூங்காமல் அங்கே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிரே இருக்கக்கூடிய சாலையில், அங்கே தெரியும் உங்களுக்கு, இதில் கவர்னர் மாளிகையில் இடம் ஒதுக்கீடு செய்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அதற்காக இடத்தை தேர்வு செய்து அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு அது ஒரு உரிய இடம் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் காமராஜருடைய இறப்பை இந்த வீடியோ போட்டு பாருங்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க மகன் கூட தந்தைக்கு செய்ய மாட்டான், அவனை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு வரணும். ஆனால் ஒரு முதலமைச்சர் தானாகவே சென்று எல்லா பணிகளையும் அவரே முன்னிட்டு நடத்தினார், யாருமே நம்பாமல். இப்படி ஒரு சம்பவம் காமராஜருக்கு எந்த அளவிற்கு மதிப்பு மரியாதையும் முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்திருந்தார், அவரை போற்றினார் என்பதையெல்லாம் அதற்குத்தான் வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா கல்வி நாள், அவருடைய நாளை இன்னைக்கு அறிவித்து விடுமுறை விட்டுருக்கோம். ஏன்னா கல்விக்கு கண் திறந்த காமராஜர் அப்படின்னு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வி நாளாக அறிவித்து விடுமுறையும் விட்டுருக்கோம். ஆக அவருடைய புகழை போற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் தளபதி.